ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். கரூரில் இன்றைக்கி நடந்திருக்கிற அந்த சம்பவம் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகர் விஜய் அவருடைய அந்த சனிக்கிழமை பிரச்சாரத்துக்காக போகும்போது ஏற்கனவே கேட்டிருந்த அனுமதியை அந்த நேரத்தை விட 7 மணி நேரம் தாமதமாக அந்த பகுதிக்கு அவர் போய் சேர்ந்தார் அப்படின்ற மாதிரி தான் காவல்துறை தகவல் சொல்லுது. அவரை பார்க்கறதுக்காக மக்கள் அளவுக்கு அதிகமாக மற்ற பகுதிகளை விட இந்த இடத்துல நிறைய கூட்டம் சேர்ந்துருந்ததுன்னு சொல்கிறாங்க. அவருடைய ரசிகர்கள் வழக்கம் போல் இங்கே அங்கேன்னு ஏறும்போது ஒரு வீட்டு மேலே ஏறி எல்லாருமே அங்கே நிற்கும்போது அதனுடைய இது தாங்காமல் இடிஞ்சதில் உள்ளே இருந்த ஒரு 20 பேருக்குள்ளே மூச்சு திணறி அடிபட்டு அதில் இறந்ததாக சொல்கிறாங்க. அதை ஒட்டி நடந்த ஒரு பெரிய கூச்சல், குழப்பம், கலவரம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறினோடனே அது நெரிசல்லையே கிட்டத்தட்ட இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் ஒரு 45 பேர்கிட்ட இறந்து போயிருக்கிறான் அப்படின்னு மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு அங்கே கிடைச்ச தகவலே 40க்கு மேலே வந்துச்சு, 41 வந்துருச்சுன்றாங்க. தனியார் மருத்துவமனைக்குள்ளே ஒரு 3 மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போனதுடைய நிலவரம் தெரியல. ஆக எப்படி பார்த்தாலும் குறைந்தது ஒரு 60க்குள்ளாக இருக்கும் மரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஒரு சாதாரணமான ஒரு வன்முறை தாக்குதலில் ஒரு 5 பேர் 10 பேர் இந்த மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதலில் இறந்தாவே மிக பெரும் ஒரு அதிர்ச்சியில் ஒட்டுமொத்த நாடும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறும்போது இப்படியான நெரிசலில் இறக்கிறத நம்ம எடுத்துக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அதாவது சாதாரணமாக கடந்து போகிற மாதிரி போகலாமா அப்படின்னு உடனடியாக சுகாதாரத்துறை மந்திரி போகிறாரு. நாளைக்கு முதலமைச்சரும் அந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு போக போகிறதா சொல்கிறாங்க. கரூர் முன்னாள் அங்கே எல்லா செல்வாக்கும் நிறைந்த ஒரு மந்திரியாக இருந்த செந்தில் பாலாஜி போயிருக்கிறாங்க. எல்லாமே மருத்துவமனையில் இருக்காங்க. இங்கே அங்கேன்னு ஓடிட்டுருக்காங்க. காவல்துறை, மீட்புத்துறை எல்லாம் பெரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த நேரத்தில் விஜய் ரசிகர் அவர்களுக்கு நம்ம விமர்சனம் பண்ண விரும்பலை. அவங்க அனுதாபத்தோடு, அவங்களுடைய வருத்தத்தோடு நம்ம பங்கெடுத்துக்கிறோம். குறிப்பாக ஒரு பொது நிகழ்ச்சி இந்த மாதிரி நடக்குதுன்றப்ப என்னதான் நம்ம ரசிகராக இருந்தாலும், தீவிர ரசிகர்களாக இருந்தாலும் நம்மால் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்ற உணர்வு, எண்ணம் நமக்கு இருக்கணும். எப்பவுமே நாம் செய்யக்கூடிய செயலில் நம்ம கட்சிக்கு ஒரு பெரிய பேர் வந்துடுது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடைஞ்சல் வரும் அப்படின்ற எண்ணம் முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு சுயமாக வரணும். நீங்கள் இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் குறிப்பிட்ட அந்த இடத்துல அவர் உள்ள பிரச்சாரத்துக்கு நுழைஞ்ச அந்த உடனே பேச தொடங்குறதுக்கு முன்பாகவே இந்த சம்பவம் நடந்திருக்கு. அது இடிஞ்சு விழுந்ததாக சொல்கிறாங்க. அதை ஒட்டி நடந்த பரபரப்பு, அதை மீட்கிறதுக்கு அதை ஒட்டி கூட்டம் பெரிய அளவில் உள்ள மோதினதில் இவ்வளவு சுமார் கிடைக்கிற தகவல் 50 நெருங்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வராங்க. பெரிய கவலைக்குண்டான இடம். இப்போ காவல்துறை இதில் என்ன பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருந்தது, இதுதான் கேள்வி. நீங்கள் 1000 காரணங்களை சொல்லலாம். விஜய் மேலே நீங்கள் சொல்லலாம். விஜய்க்கு இதில் தார்மீக பொறுப்பு இருக்குது. உங்களுடைய இடத்துல பொதுவாக கூட்டம் மரத்து மேலே ஏறும்போது, கம்பம் மேலே ஏறும்போது, வீடுகள் மேலே ஏறும்போது அது முடிஞ்ச வரைக்கும் கட்சி கட்டுப்பாடு தடுக்கணும். யார் வீட்டு வீடு அது இடிஞ்சது நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க. யாருடைய கொடிக்கம்பம் சாஞ்சது, யாரோ காரு இடிஞ்சது, உடனே காரை வாங்கி கொடுத்துட்டீங்க. உயிருக்கு என்ன பண்ணிடுவீங்க? விலை கொடுத்துருவீங்களா? சுய கட்டுப்பாடு வேணும். அரசியல் கட்சி, எல்லா அரசியல் கட்சிகளுமே தரேன். இத்தனை குடும்பங்கள் ஒரு நடிகர் வருகிறார், பார்க்கறதுல வரும் கூட்டம். காவல்துறை அங்கே என்ன தடுப்பு நடவடிக்கை எடுத்திருந்தது? ஏன் அந்த மாதிரி மேலிடங்களில் அங்கங்கே கூட்டம் ஏறி நிற்கிறதுக்கான அனுமதி எப்படி நீங்கள் அனுமதிக்கலாம்? இறங்க சொல்லி இப்போ பொதுவாக முதலமைச்சர் வருகிறார், இல்லை சின்ன முதலமைச்சர் வருகிறார், துணை முதலமைச்சர் வருகிறார், இல்லை பிரதமர் வருகிறார், யாருன்னா வராங்கன்னாக்கா அந்த மாடிகளில் யாரெல்லாம் நிற்காத அளவுக்கு ஒரு காவல்துறையை போட்டு எந்த மாடிலையும் யாரும் ஏறாத பார்த்துக்கிறீங்க. பாதுகாப்பு நடவடிக்கை. இப்போ இந்த மாதிரி நடிகர் வராரு, கூட்டம் நிறைய வரும், இந்த வீடுகள் மேலே ஏறாத அளவுக்கு கட்டுப்பாடு வைக்கணும். அங்கே காவல்துறையை போடணும். என்ன தான் வீட்டுக்காரங்க சொன்னாலும் கூட திவுன்னு போய் எல்லாமே வாலிப பசங்க எல்லாமே இளைஞர்களாக இருக்காங்க, போய் ஏறிடுவாங்க. அப்போ ஒரு காவல்துறை இருந்து அங்கே கட்டுப்படுத்துறதுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை என்ன செய்யுது? இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அடுத்த கட்டமாக இறந்தவர்களுக்கு 10 லட்சம்னு சொல்லுவீங்க. இது இப்படி நடந்து போச்சு, இவர்கள்கிட்ட இப்படி நடந்து போச்சு, இப்படி ஏதோ ஒரு காரணங்களை தான் சொல்லுங்களே தவிர போன உயிர்களுக்கு என்ன பதில்? 10 லட்சம் நீங்கள் கொடுக்குற பணமும் சரியாயிடுமா? கள்ளக்குறிச்சி விஷசாராய சாவு செத்த உடனே இதே போல் தான் ஊழ்ந்தடிச்சிட்டு போனீங்க. பணத்தை அடுத்த நாளே கொண்டு போய் கொடுத்தீங்க. அவசர அவசரமாக உங்கள் கூட இருக்கிற கூட்டாளிகள்லாம் வச்சுன்னு ஒரு அப்படி இப்படின்னு ஒரு அலம்பல் பண்ணி அதெல்லாம் முடிச்சிட்டிங்க. அந்த வேலையை ஒன்றும் இல்லாமல் சொல்லுங்கள். நடவடிக்கை என்பது என்ன அப்படின்றது ஒரு தெளிவாக இல்லை. இப்போ நீங்கள் ஏர் ஷோ நடத்தும்போது அங்கே இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு முன்கூட்டியே தகவல் கிடச்சி க்ரௌடு அதிகமாக இருக்கும், வேண்டிய பாதுகாப்பு எல்லாமே செய்யணுன்றப்ப சென்னை மாநகராட்சி பொறுப்பு உங்கள் லிமிட்டில் தான் நடக்குது. இதை போலவே நெரிசல் அங்கே எத்தனை பேர் இறந்தாங்க? 5 பேர் இறந்தாங்க. நீங்கள் எதுக்காவது ஒன்று கவலைப்பட்டுச்சு அந்த அரசு? நான் அந்த அரசை மேலே விமர்சனம் பண்ணணும்னு சொல்ல வரல. கர்நாடகாவில் உங்களை மாதிரி முதலமைச்சர், உங்களை மாதிரி ஒரு நிர்வாகம், உங்களை மாதிரி ஒரு அரசாங்க
கிரிக்கெட் ஸ்டேடியம் கிரிக்கெட் நடக்கிறதுல இதே போல் தள்ளுமுள்ளு நடந்து இதே போல் தான் மரணம் நடந்தது. இவ்வளோ எண்ணிக்கை இல்லை. ஆனால் உடனே அந்த முதலமைச்சர் என்ன செய்தார் பாருங்க, காவல்துறை அதிகாரிலேருந்து அத்தனை பேர் முதல்ல கைது பண்ணாங்க, சஸ்பெண்ட் பண்ணார், கைது பண்ணாங்க, நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள்லாம் கைது பண்ணி உள்ளே வச்சார். நீங்கள் இங்கே ஏர் ஷோ நடக்குது தமிழ்நாட்டில், விமான கண்காட்சி விமான ஷோ வந்து நடக்குது. எல்லாருமே போய் பார்த்துட்டு இருந்தாங்க. வெயிலில் காத்துக்கிட்டு இருந்ததில் தண்ணி இல்லாமல் அது இல்லாமல் க்ரௌடில் நெரிசலில் வந்து மூச்சு திணறி எத்தனை பேர் 5 பேர் இறந்தாங்க. பல பேர் மருத்துவமனைக்கு போயிருந்தாங்க. வழக்கம் போல் உங்கள் மாடலில் ஒன்று அவருக்கு ஏற்கனவே பிபி இருந்தது, அவருக்கு ஏற்கனவே சுகர் இருந்தது, அதனால் இப்படி தாங்காமல் மயக்கம் போட்டு விழுந்துட்டார், இப்படி ஏதோ இந்த காரணங்களை தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. உங்களை போல தான் கர்நாடக அரசு இந்த காரணங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டே இல்லை. உடனே தூக்குச்சு நேராக சம்மந்தப்பட்டவங்களாம் கைது பண்ணது, சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி பொறுப்பு யார் அந்த பக்கம் கைது உடனடியாக அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணது, நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொன்னிச்சு, நடவடிக்கை எடுத்தது. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. அதனுடைய விளைவு எப்படி வருதுன்னு சொல்ல வரேன். இந்த திராவிட மாடல் அரசுக்கு உங்களை பேசினாவே விமர்சிக்கிறதா நீங்கள் சொல்லிடுறீங்க. உடனே ஒரு க்ரௌடு வரும், உங்களுக்கு இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குதாங்க, உளவுத்துறை அங்கேருந்து தகவல் கொடுத்துட்ருக்கோம், சுமாராக எவ்வளோ க்ரௌடு வரணும் முன்கூட்டியே சொல்லும். அதற்கு ஏற்ப ஒரு காவல்துறை அங்கே நிறுத்திட்டு மக்கள் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ரசிகர் இப்போ மற்ற இடத்துலாம் பார்த்துருக்கீங்க, மரங்களில் ஏறக்கூடாதுன்னு தடுத்துருக்கணும், கரண்ட்டு கம்பத்து பக்கத்தில் ஏறக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கணும், இருக்கக்கூடிய மேடான இடங்களில் வீடுகளில் இங்கெல்லாம் ஏறாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குதா இல்லையா காவல்துறைக்கு? இப்போ என்ன பண்ணுவீங்க, விஜய் தரப்பு மேலே நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லுங்கள், விஜய் உடனே அதுக்கு ஒரு அறிக்கை நாளைக்கு கொடுப்பாரு. இது அப்புறம் மற்ற எதிர்கட்சிகள்லாம் ஒரு பக்கம் விமர்சிக்கும், உங்களுக்கு ஆதரவாக இருக்க கட்சிகள்லாம் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு, இது எதேச்சியாக நடந்துருது, இதெல்லாம் பேச முடியுமான்னு உங்களுக்கு சார்பாக ஆதரவாக இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து விழுந்து புரண்டு கத்திக்கிட்டு இருக்கும். இதுதான் நடக்கும். வழக்கமாக கொஞ்சம் நாளில் மறந்துட்டு வேற ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்குங்க. என்ன இப்போ வந்த உடனே கூட்டாக அந்த நீங்கள் வந்ததுலேருந்து பெரும் தொகையில் மரணம் நடந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல இங்கே மரக்காணம் பக்கத்தில் விஷ சாராய சாவு இந்த மாதிரி நடந்தது. அடுத்ததாக வந்து இனிமேல் அந்த மாதிரி நடக்க ஒரு சொட்டு சாராயம் இருக்காது, இந்த மாதிரி தண்ணி நிற்காதுன்னு சொன்ன மாதிரி இனிமேல் அதெல்லாம் நடக்காது, கடும் நடவடிக்கைன்றப்பவே கள்ளக்குறிச்சி நடந்தது 60 பேருக்கு மேலே. என்ன கொத்தாக செத்துட்டு இருக்கிறாங்க உங்கள் ஆட்சியில். கொஞ்சமாவது கவனம், சட்டம் ஒழுங்கை கேட்டு அடிச்சுக்கிட்டு வெட்டிட்டு போகிற மரணமே எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் இப்படியான மரணங்கள் என்ன பழி வாங்கிட்டு தான் நீங்கள் அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கணுமா? இதுக்கு தான் நீங்கள் வந்தீங்களா அப்படின்ட்டு கேள்வி இருக்குது. இல்லை யார் பொறுப்பு எடுக்கிறது? இப்போ விஜய் பொறுப்பு எடுத்துக்கணும். விஜய் மேலே நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறீங்களா? எடுக்கணும். அங்கே தவறு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எடுக்கணும், கட்டாயம் எடுக்கணும். வாங்குகிற நேரம் அனுமதி ஒன்று, நீங்கள் போகிற நேரம் அனுமதி, இது இப்படியா இருந்தால் எப்படின்ற பொறுப்பு நீங்கள் கொடுக்கணுங்க. நீதிமன்றத்துக்கு சொல்லணும், வாங்குகிற நேரம் ஒன்றா இருக்குது, மற்றதுக்கெலாம் போகிறீங்களா, அப்பீல் போகிறீங்கல்ல, ஏற்று போகிறீங்களா, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறீங்களா, இங்கே கேளுங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது, இவர் வந்து எங்கள் அரசு மேலே பழிய போடுறாரு, ஒழுங்கு நேரத்தை கடைப்பிடிக்க மாட்டிருக்கிறாரு, அதனால் நாங்கள் அனுமதி கொடுக்க மறுக்கிறோம், இதுக்கு யார் பொறுப்பு எடுத்துக்கணும், நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்கன்னு கேட்டு ஒரு தீர்வை பேசிக்கிட்டு போகிறீங்களா? இப்போ விஜய் மேலே தப்புனா விஜய் நீங்கள் கைது பண்ணுங்களா நாளைக்கு? இதுதான் கேள்வி. இறந்துருக்கிறது அப்பாவி மக்கள், அப்பாவி தொண்டன். யார் பதில் சொல்லுவீங்க? பணம் கொடுத்துருவீங்க, சரியாக போயிடுமா? அது பதிலுக்கு எங்கள் விஷ சாராயம் கொடுத்துட்டு செத்து போனப்போ கொடுக்க போனப்போ திருப்பி கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? உங்கள் ஆளுங்களை பணம் கொடுக்க போகிறப்ப கேட்டாங்க, சில பேர் கேட்டாங்க, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இந்த பணத்தை திருப்பி கொடுத்தா ஒத்துப்பீங்களா, உங்கள் வீட்டில் அப்படி நடந்தால் ஒத்துப்பீங்களான்னு. வேடிக்கை பார்க்க போன கூட்டம் எல்லாமே இப்படி இறந்துருக்காங்க. திடீர்னு அந்த வீடு முதல்ல தாங்குமா, பாரம் தாங்க, இது தெரியல. இந்த தகவல் வருது, ஒரு வீட்டு மேலே ஏறி நிற்க, அது பாரம் தாங்காமல் சரிஞ்சு விழ, அதில் இடிபாட்டில் சிக்கி 20 பேர் மாட்ட, அதை ஒட்டி ஒரு பெரிய நெரிசல், தள்ளு முள்ளு கலவரமாக அப்படியே மாறிடுச்சு. நெரிசல் பெரும் நெரிசலில் மாறி இப்போ கிட்டத்தட்ட 50 பேர்கிட்ட மரணம். பேசிக்கிட்டு இருக்கும்போது 42 மரணங்களை தாண்டி இருக்கிறது. தனியார் மருத்துவமனை கணக்கு தெரியல. நீங்கள் திரும்ப ஒரு காரணங்களை இந்த அரசு அறிக்கை போர் நடத்திக்கிட்டே உட்காந்துக்கிறீங்க. கையாலாகாத அரசாக நீங்கள் இருக்கிறீங்க. இதுதான் சொல்ல வரேன். நம்ம எடுத்த உடனே நீங்கள் உடனே அங்கே வந்து அமைச்சர் மாசு போயிட்டாரு, நாளைக்கு உடனே நீங்கள் புறப்பட்டு அங்கே போகிறீங்க. இது நடக்குது. இது நடவடிக்கையா? வருமுன் காப்பதற்கு அரசால் வந்த பிற்பாடு ஓடி நிதியை கொடுத்துக்கிட்டு இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வாரம் சர்ச்சையாக ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு அரசு நீங்கள் இங்கே விமான கண்காட்சி நடந்தப்போ, விமான ஷோ நடந்ததில்ல, பறக்கிற ஷோ நடந்தப்போ, அப்போவே நீங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்திருக்குமா? உங்களை காப்பாற்றிக்க, உங்கள் மேலே தவறு இல்லைன்னு சொல்ல, உங்கள் அதிகாரிகளை காப்பாற்றிக்க, ஆட்சிக்கு நல்ல பேர் வரணுன்றப்ப அவனு வேறு எப்படி சத்தான கண்டுக்கணமாக அப்படியே விட்டுட்டிங்களே. உங்கள் ஊடகம்லாம் அதை பற்றி பேசலையே, அப்படியே மறைச்சிட்டு போயிட்டீங்களே. யார் இந்த அரசு இந்த விடயத்தில் உண்மையிலேயே சிபிஐ விசாரணை வைக்கணும். மத்திய அரசு இதுக்குள்ளே தலையிடணும். தலையிட்டு இதுக்கான சரியான நபர்களை உள்ளே தூக்கி வைக்கணும். அது காவல்துறையிலிருந்து, நிர்வாகத்துறையில் இருந்துட்டு
எதிர்க்கட்சியிலேருந்து இல்லை விஜய் கட்சியிலேருந்து இல்லை இந்த அரசு தரப்புலேருந்து யார் இருக்கிறாங்களோ அத்தனை பேருமே எடுக்கணும். இப்படியே நீடிச்சுட்டே போனால் இது என்ன ஆகும்? இது வந்து எங்கே முடியும்னு தெரியல. என்ன ஒரு நிர்வாகம், இது நாடா இல்லை காடா? சொல்லு, ஒரு நிர்வாகம் உங்களால் ஒரு நிர்வாகம் பண்ண முடியலன்னா எதுக்கு? இறந்துட்ட பிறகு நீங்கள் ஆயிரம் காரணத்தை சொல்கிறதுக்காக முதலமைச்சராக இருக்கிறோம், அதுக்காக நிர்வாகம், அதுக்காக இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, நிர்வாகத்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இன்டெலிஜென்ட் தகவல் வந்திருக்கும். வேண்டும் என்று செய்தார்களா யாராவது உள்ள நுழைஞ்சி? விசாரிக்கணும். அதுக்கு தான் சொல்ல வரேன். நீங்களே விசாரிச்சுக்கிட்டு தயவு செய்து வேணாம். நீங்கள் விசாரிக்கிற விசாரணைலாம் எப்படி இருக்குன்னு தெரியும். பிரதமர் மோடி அவர்கள் வழக்கம் போல் இந்த கருணை அடிப்படையில் ஒரு அறிக்கை கொடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதான் தயவு செய்து பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு மறைமுகமான உறவு வேணும் அரசியலில் அப்படின்னா அது வேறு மாதிரி வச்சுக்கோங்க. இது மக்கள் பிரச்சனை. நீங்கள் ஓட்டு கேட்டுட்டு வரணும் பிரதமர் மோடி அவர்கள். நீங்களும் இந்தியாவுக்குள்ளே தான் பிரதமராக இருக்கீங்க. இந்தியா நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிற மாநிலம் பொறுப்பு நீங்களும் உங்களுக்கு இருக்குது. முக்கிய கடமை உங்களுக்கு இருக்குது. அறிக்கை கொடுக்குறதால தயவு செய்வேன்னா முறையான ஒரு விசாரணை மத்திய அரசு தொடங்கணும். அதுதான் சொல்கிறது. சிபிஐ கண்ட்ரோல் எடுத்து உடனடியாக அதுக்கு யார் சம்மந்தப்பட்டவர்கள், யாரெல்லாம் தவறு செய்தார்கள், காவல்துறை இல்லைன்னு பொறுப்பேற்றுக்க முடியுமா? இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு காவல்துறை, இது நீங்கள் வந்ததுலேருந்து மிகப்பெரிய அசம்பாவிதம் இதோட 3 நாள் நடந்து போச்சு. காவல் மரணங்கள் தொடர்ச்சி, அது ஒரு பக்கம். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் முன்கூட்டியே தெரியாதா? ஒரு நெரிசல் வந்துகிட்டு இருக்கு ஒரு போகிற இடத்துலலாம், அதுக்கு ஒரு பாதுகாப்பு எப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற செந்தில் பாலாஜி அவருடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவர், பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தவர், அவருடைய தொகுதிக்குள்ளார இவ்வளோ பெரிய க்ரௌடு வருமா இல்லையா உங்களுக்கு தெரிய வேணாமா? இது வந்து ஒரு தான் தோன்றித்தனமாக இருக்குது. நடந்துட்டு பிற்பாடு போயிட்டு அறிக்கைகள் கொடுக்கறது, நடவடிக்கை எடுக்கிறன்றது, சீறி பாயிரன்றது, நிதியை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கண் துடைப்பு நாடகம். இது மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பணத்தை எது வேணாலும் கொடுத்து சரி பண்ணிடலாம் இருக்க. ஒவ்வொருத்தருக்குமான அவங்க குழந்தைய இழந்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்ற பதில் நீங்கள் அந்த இடத்துல நின்று பார்க்கணும். இந்த அரசாங்கம் தன்னுடைய வீட்டில் இப்படி ஒரு இழப்பு நடந்தால் நம்ம எப்படி எதிர்கொள்வோம்? அதை நமக்கு மேலே இருக்கக்கூடியவங்க வந்து நிதியை கொடுத்துட்டு இனிமேல் நடக்காது நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னால் ஒத்துப்போமா? முதல்ல இந்த நிர்வாகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே கேள்வி கேட்குறேன். உங்களுடைய குழந்தை, உங்களுடைய பிள்ளைகள் அதுக்குள்ளே போய், உங்களுடைய சகோதரிகள் அதுக்குள்ளே போய் இறந்துருந்தால் பணம் கொடுக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்களா? முதல்ல சொல்லுங்கள். என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க இந்த மக்களை? யார் இதுக்கு பொறுப்பேற்கிறது? நீ 1000 காரணம் சொன்னாலும் தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அதுக்கு பொறுப்பாளி. அவர் தான் பொறுப்பு ஏற்கணும். நிர்வாக கட்டமைப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. நான் அந்த கட்சியை விமர்சிக்கணுன்றதுக்கெல்லாம் சொல்ல வரல. அதை விமர்சிக்கணுன்றதுக்காகவே நான் பேசலை. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்கிறதுக்காக தான் பேசுகிறேன். நீங்கள் செய்த தவறு இதுக்குள்ளாக இருக்குது. அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு முதல்ல விலகிடுங்க, பதவி விலகிடுங்க. நிர்வாகம் பண்ண முடியலன்னு விலகிடுங்க தயவுசெய்து. விஜய் தரப்புக்கும் கடுமையான கண்டனத்தை இதில் வைக்கிறோம். உங்களுடைய கட்சியை சேர்ந்த ரசிகர்கள், உங்களை பார்க்க வர ஒரு அப்பாவி மக்களும் அதுக்குள்ளே இருந்திருப்பாங்க. இதுக்கு யார் பொறுப்பேற்குது? நீங்கள் போகிறப்ப ஒரு பொறுப்பான நேரத்துக்கு பொறுப்பாக போயிட்டு 7 மணி நேரம் தண்ணி அது இதுன்னு இல்லாமல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுலேயே கொஞ்சம் பேர் மூச்சு திணறி போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இதுக்கான காரணம் விஜயும் பொறுப்பேற்கணும். என்ன அரசியல்? அரசியல் வந்து நாளைக்கே நேராக கோட்டைக்கு போய் உட்காந்து கனவா உங்களுக்கு? ஒரு கட்சிகளும் எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ வந்திருக்குது, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்குது. இதில் வரீங்க இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு உங்களுக்கே இல்லைன்னா எப்படி அது? உங்களுக்கு மட்டும்தான் மக்கள் அப்படியே வந்து கூட்டமாக உங்களை மக்கள் அப்படியே வந்து அலையடித்து பார்த்துக்கிட்டு இருக்கணும், இந்த தவமாக இருக்கிறாங்க. உருவாக்குறீங்களோ அப்படின்னு எண்ணம் தோணுதா இல்லையா? சொல்லுங்கள். இதில் அதனால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்திருக்கணும், கட்டுப்பாடு இருந்திருக்கணும். உங்களுடைய கட்சி நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள் நீங்களும் பங்கெடுத்துக்கணும் காவல்துறையோடு சேர்ந்து. நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடக்குது, எவ்வளோ க்ரௌடு வருது, நிறைய இடத்துல நடந்திருக்கிறது. தொண்டர்களும் காவல்துறையோடு சேர்ந்து ஒத்துழைச்சி இந்த மாதிரியான பதட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. ஒரு சுய பாதுகாப்பு இருக்கணும் உங்களுக்கு. அரசியலுக்கு பலி கொடுத்துட்டு அரசியலுக்கு வரக்கூடாது அப்பாவி மக்களை. இது தொடக்க கட்ட தகவல் கிடைச்சிருக்கு, அதை வச்சு நம்ம பேசியிருக்கிறோம். இதை பற்றி விரிவான தகவலை நாளைக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அரசு இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். மத்திய அரசு இதில் தலையிட்டு ஒரு முறையான விசாரணையை நடத்த வேண்டும். இதில் யார் மீது தவறு இருக்குதோ அவர்களெல்லாம் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கணும். இன்னொரு முறை அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சும்மா அதிகாரிகளை காப்பாற்றிக்கிட்டே இருந்தால் அப்புறம் எதுக்கு நிர்வாகம்? கர்நாடகா எப்படி நடவடிக்கை எடுத்துன்னு சொன்ன மற்ற மாநிலத்தில் அந்த மாதிரி நடந்திருக்குது. நீங்கள் மட்டும் இந்த கண் துடைப்பு நாடகம், கண் துடைப்பு விசாரணை, கண் துடைப்பு நிதி உதவி, இதை தயவு செய்து தொடராதீர்கள் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.